கடவுள் வழிபாடு என்பது நீங்கள் உங்களுடைய தேவையை நோக்கி மட்டும் கேட்பதற்கான வழிமுறை கிடையாது. உங்களை படைத்த சக்தியை மதித்து நேசித்து நன்றி உணர்வோடு அதனுடன் கலந்து உங்கள் விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையை தவிர, கடவுள் வழிபாடு என்ற பெயரில் ஒரு நபர்களை குறித்து உருவாக்கி வைத்து ஒரு அடையாளத்தை குறித்து அதை வணங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நபர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அந்த சொன்ன நபரை நம்ம வணங்கிட்டுருக்குறோம் கடவுள் நம்பி. ஆனால் அவர் என்ன சொன்னார்னு ஏற்றுக்காமல் சொன்னவரை பிடிச்சிக்கிட்டோம், சொன்ன விஷயத்தை விட்டுட்டோம். இதுதாப்பா கடவுள், கடவுள் தன்மைனா இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி யாரோ ஒரு நபர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சொன்ன நபர் எல்லாம் கடவுள் ஆகிட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிற அந்த சத்தியத்தை விட்டுட்டோம், அந்த உண்மை பொருளை விட்டுட்டோம், அந்த மெய்ப்பொருளை விட்டுட்டோம், அந்த கடவுள் வழிபாடோடைய கான்செப்டை பிடிச்சிக்கிட்டோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் எப்படி நம்ம இப்போ சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களெல்லாம் ஒவ்வொரு நடிகருக்கும் நீங்கள் ரசிகர்களாக இருக்கிறீங்களோ, அப்படி தான் கடவுளை பல கோணங்களில் பல பிரிவுகளில் பிரித்து வச்சுட்டு இதுதான் கடவுள்னு கண்மூடித்தனமாக ஒரு முட்டாள்தனமாக அறியாமையில் இதுதான்ப்பா கடவுள், எனக்கு இந்த கடவுளை பிடிக்குன்னு 1008 கடவுளை உருவாக்கி வச்சுக்கிட்டு நான் இந்த மதம் நீ இந்த மதம்னு சொல்லிவிட்டு மதமாக பிரிச்சுட்டு கடவுள் வழிபாடுங்கிற பேரில் மத வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம் அறியாமையில். அதை நம்ம இன்னும் உணராமையே இந்த மதத்தில் இருக்கிற ஒருத்தர் ரசிகராக இருப்பார், இன்னொரு மதத்தை வெறுப்பார், இன்னொரு மதத்துக்கு சண்டை போடுவார். கடைசியாக பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடுங்கிறத மறைஞ்சி மத வெறிகர்களாக மாறிட்டுருக்குறோம். நம்மளை இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை படைச்சி வழி நடத்திட்டு இருக்கிறதுக்கு பெயர் பார்த்திங்கன்னா நம்ம தான் வச்சுருக்கிறோம், இறைவன், கடவுள், ஆற்றல் அப்படின்னு. அதுக்கு எத்தனையோ பேர்கள் வச்சாலும் நம்ம மொழி உருவானதிலிருந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை வச்சு கடவுளை ஒரு பொருளை நிறுத்தி நம்ம பார்க்க முடியாது. இது இறைவன், நம்மளை படைச்ச சக்திக்கு பேர் இறைவன், கடவுள், அல்லாஹ், ஜீசஸ், இப்படி எத்தனையோ பேர்களை சொல்லி நம்ம அவரை ஒரு வார்த்தையிலையோ ஒரு வரியிலையோ அதை அடைக்கிற முடியாது. அது ஒரு வார்த்தையில் வர்ணிக்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலையை நீங்கள் உணர்ந்து புரிந்து கொள்ள தான் முடியுமே தவிர, அது ஏதோ ஒரு பொருள்படுத்தி இல்லை ஒரு மத சாயல் படுத்தி அதை அசிங்கப்படுத்தி நம்ம அதை அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்போ உண்மையான கடவுள் வழிபாடுன்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் நீங்கள் அமைதி கொண்டு இருக்கும் பொழுது நான் என்ற அகங்காரமற்ற நிலையில் ஒரு மனிதன், தன்னுடைய அறிவு செயல்படாத நிலையில் ஒரு மனிதன் அகத்தின் ஆழத்தில் உணர்வு நிலையில் அதை உணர்ந்து புரிந்து கொள்